தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தாய் மற்றும் மனைவி கழுத்திலிருந்து 8.5 சவரன் தங்கச் செயின்களை பறித்துச் சென்ற ட்ரவுசர் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ட்ரவுசர் கொள்ளையர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படுமா? வீட்டில் படுத்து பாதுகாப்பாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பில் பெரிய இடியை இறக்கியிருக்கின்றனர் இந்த டவுசர் கொள்ளையர்கள். வீடு புகுந்து கழுத்தில் அணிந்திருக்கும் தங்கச் செயினை பறித்துச் செல்லும் அளவுக்கு இவர்களது துணிச்சல் அதிகரித்திருக்கிறது. பொதுமக்கள் கூடி பிடித்து விடுவார்களோ என்கின்ற பயம் துடிகூட இல்லை. போலீசார் பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்களோ என்ற அச்சம் அவர்களிடத்தில் கொஞ்சமும் இல்லை. எல்லை மீறி கொள்ளையை அரங்கேற்றி வரும் இது போன்ற டவுசர் கொள்ளையர்களுக்கு பாடம் புகட்டப்படுமா? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த முதல்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான மைக்கேல் நவீன். இவர் தனது அம்மா, சித்தி, மனைவி மற்றும் மகள்களுடன் இரவு வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். நவீனின் அம்மா, சித்தி, மனைவி ஆகிய மூவரும் ஹாலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். நவீன் மற்றும் மூத்த மகள் ஆகியோர் அறைக்குள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது 2 டவுசர் கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்துள்ளனர். சத்தம் காட்டாமல் வீட்டிற்குள் பூனை போல நடந்து வந்த அவர்கள் நவீனின் மனைவி இவாஞ்சலின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை நைஸாக கழற்றியிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நவீனின் அம்மா தவசி மேரி அணிந்திருந்த 2.5 சவரன் தங்கச் செயினை பிளேடால் அறுத்துள்ளனர். பிளேடால் அறுத்தால் சத்தம் கேட்கும் அல்லவா? சத்தம் கேட்டு எழுந்த இவாஞ்சலின் 2 மர்ம நபர்களை கண்டதும் ஐயோ திருடன் 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 என அடுத்த தெரு வரைக்கு கத்தி கூச்சல் போட்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு அரண்டு போன 2 டவுசர் திருடர்களும் கிடைத்தவரை லாபம், இல்லை என்றால் டவுசரை கலட்டி விடுவார்கள் என நினைத்து கொண்டு 8.5 பவுன் தங்கச் செயின்களோடு அங்கிருந்து துள்ளி குதித்து தப்பியோடி உள்ளனர். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கணவர் மைக்கேல் நவீன் என்னடா இது அக்கப்போரு சத்தம் என கேட்டு வாரை சுருட்டி கொண்டு எழுந்திருக்கிறார். எழுந்த வேகத்தில் என்ன ஏது என்று கூட கேட்காமல் அந்த டவுசர் பாண்டிகளை துரத்தி சென்றுள்ளார். டவுசர் கொள்ளையர்களில் இருவரில் ஒருவரையாவது பிடித்து விடலாம் என அருகில் நெருங்கி விட்டார். ஆனால் அந்த நபர் கையில் வைத்திருந்த இரும்பு ராடை எடுத்து மைக்கேல் நவீனின் பின்னன் தலையிலேயே மட்டார் என தாக்கிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இதில் படுகாயமடைந்து கீழே விழுந்த நவீனை மீட்ட குடும்பத்தினர் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். எங்கள் அம்மா சத்தம் போடுற சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு வெளியில் போய் பார்த்தா வீட்டிலேருந்து 2 பேர் ஓடி இருந்தாங்க. நான் என்னமோ ஏதோன்ட்டு விரட்டி பிடிச்சேன். ஒரு ஆளை பிடிக்க போனேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கையில் என்ன ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னு தெரியலை, மண்டையில் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. எனக்கு நைட்டே அப்புறம் அம்மாகிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, வீட்டில் அம்மா போட்டிருந்த ஒரு 2.5 பவுன் நகை, அப்புறம் என் ஒய்ஃபு காலத்தில் போட்டிருந்த தாலி செயின் ஒரு 6 பவுன்கிட்ட இருக்கும், 2ஐயும் அறுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் நைட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அப்புறம் நைட்டு அவங்க தான் சார் வந்தாங்க. இன்னும் அது தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் பார்த்து கண்டுபிடிச்சி தரணும். சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிகொடுத்த வேதனையில் குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் பட்டுக்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வாழ்நாள் முழுவதும் உழைத்து சிறுக சிறுக சேர்த்து வைத்து வாங்கிய தங்கத்தை நோகாமல் வந்து திருடிச் செல்லும் இதுபோன்ற டவுசர் கொள்ளையர்களுக்கு போலீசார் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.